அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு 4 விதமான உணர்த்துதல்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 விதமான உணர்த்துதலுக்கு உண்டான ஆதிபத்தியத்தில் நீங்கள் போனீங்கன்னா தான் எந்த கிரகம் எதில் உட்கார்ந்துருக்கோ அதற்குண்டான கீயை தான் நம்ம போட்டு திறந்தால் தான் அது வேலை செய்யணும். அப்போ அந்த கீயை போட்டு நம்ம வேலை செய்யலை அப்படின்னு வைங்களேன், உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த கீ என்னது? அந்த கீ என்ன சொன்னான்னா மண், நெருப்பு, மண், காற்று, தண்ணி, இந்த 4 தான். அப்போ மனித வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா தர்மம், கர்மம், காமம், மோட்சம். அப்போ இந்த தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்குது. கிரகங்கள் என்ன சொன்னா உட்கார்ந்துருக்கு. அப்போ நம்ம எந்த ஆதிபத்தியமுடைய கிரகத்தை வச்சு என்ன சொன்னா நாம் தர்மமாக இருக்கணும். எந்த கிரக ஆதிபத்தியத்தில் என்ன சொன்னா கர்மமாக இருக்கணும். எந்த கிரக ஆதிபத்தியம் காமத்தில் இருக்கிறது, எந்த கிரக அமைப்பு மோட்சத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இதற்கு உங்களுடைய பாதசாரம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு ஜோதிட சூஸ்திரத்திலையும் எந்த ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் தர்மம்தான் முதல் பாதம் என்பது தர்மம். அப்படின்னா நீங்கள் என்னதான் என்ன சொன்னாங்கன்னா நவாம்சத்தில் போய் இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா நவாம்சத்தில் நெருப்பு வீட்டில் தான் உட்காரும், தர்மத்தில் தான் உட்காரும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி தான். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா இப்போ அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னா சிம்மத்தில் தான் உட்காரும் அந்த 1ஆம் பாதம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பரணி நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னா தனுசில் தான் உட்காரும். இப்போ எந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு தர்மத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்து விட்டால் அதில் நீங்கள் தர்மமாக தான் இருக்கணும். தர்மமாக இருக்கணும்னா என்னது? தர்மம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. தர்ம சிந்தனையுடையவனாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தர்மம்னாலும், தர்மம்னா என்னது? தர்மர்னா என்னது? உலகத்தில் தான தர்மங்களுக்கு தர்மமாக இருக்கிற மனுஷன்யா அப்படிங்கிற பேர் எத்தனை கிரகம் உங்களுக்கு வாங்கியிருக்கு, இதை கணக்கு போடுங்க. அப்போ தர்மமாக நமக்கு எத்தனை கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் 1ஆம் பாதத்தில் நமக்கு எத்தனை கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறது என்பதை கணக்கப்படும். அதற்கடுத்து கர்மம்னா ஹர்க்கம் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கர்மம்னா தொழில்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ, எந்த ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதத்தில் ஒரு நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் கிரகம் உட்கார்ந்துருச்சா, நீ அந்த கிரகத்தில் அந்த கிரகத்தை வச்சு உழைப்பால் தான் முன்னேற முடியும். தொழிலில் நியாயமாக இருக்கணும். அது தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்தால் உன்னுடைய தொழிலில் நேர்மை, ஒழுக்கம் இருக்கணும். நம்பர் 2 பிஸ்னஸ் பார்த்தேன்னா உன்னை கவுத்தி என்ன சொல்லணும், வேர்வை தண்ணி சிந்தணும்.
வேர்வை தண்ணி சிந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாம் அந்த 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்த கிரகங்களை தொழிலில் உழைப்பை கொடுத்துத்தான் அந்த கிரகத்தோடைய எனர்ஜியை நம்ம வாங்க முடியும். எனர்ஜியை வாங்க முடியும். இப்போ ஒருத்தருடைய 10 தொழில் ஸ்தானாதிபதி தர்ம வீட்டில் உட்காந்துட்டா ஒன்றும் வேண்டாம். தர்மம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் பாதத்தில் டெய்லி ஒரு தர்மம் பண்ணிட்டு வந்துருச்சா அவங்க வேலையை பாருங்கள். அப்படியே தொழில் ஸ்தானாதிபதி என்ன சொன்னால் வளர்ந்துருவார். தொழில் ஸ்தானாதிபதி 100% என்ன சொன்னால் வளர்ச்சி ஆயிடும். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தொழில் ஸ்தானாதிபதி 10 தொழில் ஸ்தானாதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் ஒரு தர்மம் பண்ணுங்க, அலுவலகத்தில் போய் ஒரு விளக்கு போடுங்க, அன்றைய தொழில் சூப்பர், நச்சின் வேலை நடந்துடும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற நுணுக்கம். அதற்கடுத்து இந்த கர்மத்தில் போய் உட்கார்ந்து விட்டதா, 2ஆம் பாதத்தில் நம்முடைய தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்தா வேலைக்காரன் பார்த்துட்டு இருக்கான்னு கூடாது. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது கொண்டாடா இப்படி தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் முதலாளி, நான் செய்ய மாட்டேங்கிறாங்க. உனக்கு சட்டையை கழட்டி போட்டு வேலை பார்க்க வேண்டிய விதி அங்கே பாதம் 2இல் விட்டான். எந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திற்கு என்ன சொன்னான்னா அவன் வேர்வை தண்ணியை சிந்தி ஆகணும். அது இல்லை என்று சொன்னால் அந்த சார்ந்த கிரக காரத்துவம் என்ன ஆதிபத்தியமாக உங்களுக்கு வருகிறதோ அதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் 100% உண்மை. நீங்கள் பரிச்சித்து பார்த்தால் தெரியும். உங்களுடைய லக்னாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு, உங்கள் லக்னாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறது 1ஆம் பாதமா, லக்கணத்தின் அதிபதி, லக்கணம் கிடையாது, லக்கணத்தின் அதிபதி 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்தா ஒரு தர்மம் பண்ணிட்டு நீ வேலைக்கு வா, ஜெயிச்சிருவேன். 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருந்தா வேர்வை தண்ணியை சிந்து உனக்கு ஜெயிப்பு வந்துடும். 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருந்தால் பிறருடைய வாழ்க்கைக்கு விருத்தி என்று சொல்லக்கூடிய வழி சொல்லக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்குது. அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது. ஒருத்தன் நல்லா இருக்கானா அங்கே போய் தம்பி நல்லா இருக்கியா, தொழிலெலாம் நல்லா ஓடுதா, சூப்பராக இருக்கும், நல்லா பண்ணு, சூப்பராக இருப்ப, கவலையெல்லாம் படாத அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வளர்ச்சிக்கு உண்டானது நம்ம பேசிட்டு வந்துட்டோம்னாலே அன்றைய அந்த நம்மளுடைய லக்கணாதிபதி சூப்பராக. லக்கணத்திற்கு 4இல் மோட்ச வீடு என்று சொல்லி வரும்போது மோட்சம் என்று சொன்னாலே கஷ்டம்தான் அர்த்தம், வதம். அப்போ பிறருடைய கஷ்டங்களை என்ன சொல்கிறான்னா, என்ன எப்படி இருக்குது தொழில் ஓடுது அப்படின்னா, அவன் தொழில் இப்படியெல்லாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஆறுதல் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வருத்தம்லாம் படாத அப்படின்னா. ஏன்னா மோட்சம் என்று சொன்னால் தண்ணீர்னு அர்த்தம். அந்த தண்ணீரில் இருக்கின்ற தண்ணீர் என்ன செய்யணும், அழுக்கை கழுவுறதுக்கு பயன்படணும். உன்கிட்ட என்ன சொன்னால் உன்னுடைய லக்னாதிபதி லக்கணத்திற்கு 4ஆம் பாதத்தில் உட்காந்துட்டா உனக்கு பிறருடைய அழுக்கை கழுவக்கூடிய சக்தி உண்டு, அழுக்கை கழுவக்கூடிய சக்தி உண்டு. அப்போ வா, நான் வண்ணானா இருக்கேன், நீ துணியை போடு, வெளுத்து தாரேன்னு நீங்கள் அவனுக்கு அந்த இது எனர்ஜியை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வாயால் செயல்பட்டீர்கள் என்று சொன்னான். உங்களுடைய லக்கணாதிபதி வலிமையாகிறார். இதே உங்களுடைய 10 என்ன சொன்னான்னா ஒரு நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் இருந்தால் பிறருக்கு உண்டான கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழி சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த தகுதியை நீங்கள் புழக்கத்தில் விடும்போது எனக்கு லக்கணத்துக்கு 4ஆம் பாதத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, என்னுடைய லக்கணாதிபதி இருந்து விட்டது என்று சொன்னால் பிறருக்கு என்ன சொன்னான்னா பிறர் ஒரு முடிச்சு போட்ட நிலைமையில் இருக்கிறவனை அவுக்கிறதுக்கு வழி சொல்வதற்கு எனக்கு திறமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அப்படி இல்லை. இருந்தாலும் என்ன சொன்னால் 4ஆம் பாதம் என்பது பிறருடைய முடிச்சை அவிழ்ப்பதற்கும் பிறருடைய அழுக்கை போக்குவதற்குண்டான தகுதி அந்த 4ஆம் பாதத்திற்குண்டு. அதனால தான் 4ஆம் பாதத்திற்குண்டான 4ஆம் பாதத்தில் உட்காருகின்ற கிரகம் பூரா என்ன சொன்னால் கடகத்தில் உட்காந்துருக்கோம், அல்லது என்ன சொன்னான விருச்சிகத்தில் உட்காந்துருக்கோம், இல்லது என்ன சொன்னான மீனத்தில் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி எதுவுமே உட்காராது. அப்போ தண்ணீரை வைத்து என்னையா பண்ணுவது, தண்ணீரை வைத்து என்ன சொன்னால் குளிக்கலாம், குடிக்கலாம், அழுக்கை கழுவலாம், பயிர் பச்சைகள் பண்ணலாம், அந்த தண்ணீரை வச்சு பயிர் பச்சைகள் பண்ணலாம்,
கடல் தண்ணி வச்சு பயிர் பச்சை பண்ணலாமான்னு வந்து சில சிந்தனைகள் உங்களுக்கு வந்துடும். கடல் தண்ணீரை வைத்து உலகத்திலே வந்து எவன் ஒரு மாதத்துக்கு ஒரு கடலில் குளிச்சுட்டு வரானோ அவன் வந்து நன்றாக பரிமளிப்பான். அப்போ இதெல்லாம் உண்டு. அப்போ என்ன சொன்னான்னா, ஒரு மனிதனுடைய ஏதாவது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்தால் அதை காமம் அப்படின்னு சொல்கிறான். காமம்னா என்னது? வாழைக்கன்று மாதிரி. ஒரு இது வெட்டினவுடனே இன்னொன்று முளைச்சிரும், இன்னொன்று வெட்டினவுடனே முளைச்சிரும். அப்போ வாழை போல் என்ன சொன்னான்னா விருத்தி அப்படின்ட்டான். ஒரு மனிதனுடைய லக்னாதிபதி லக்கணத்திற்கு வந்த ஒரு நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் அவன் சூப்பரான விருத்திக்கு வந்து விடுவான். அப்போ பிறரை வாழ வைக்க விருத்தி என்பது என்ன செய்ய? என் வீட்டில் 2 இது இருக்குது, என்ன வாழைக்கன்று இருக்குது, உன் தோட்டத்தில் 2 நட்டப்பா வளரும்ல அப்படின்னு கொடுப்பது தான் விருத்தி. என்கிட்ட 2 கோடாரி கிடக்குது, உனக்கு ஒரு கோடாரி வேணால் வாங்கிக்கோ, வேலையை பாரு. நம்மளிடம் இருக்கின்ற ஒரு திறமையை பிறருக்கு வந்து கொடுத்து அவரை வந்து வளர்ச்சி செய்ய வைப்பது தான் காமத்திரிகோணம் அப்படின்னா. அதனால் காமம் என்பது வந்து ஒரு தவறான அர்த்தத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. காமம் என்பது விருத்தி. அந்த விருத்தியை வந்து நம்மால் வந்து நம்மளுடைய கிரகங்கள் 3ஆவது இடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ, 3ஆவது நட்சத்திரங்கள் 3ஆவது பாதத்தில் எவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதோ நீங்கள் போன இடமெல்லாம் விருத்தி ஆயிடும். இதை கணக்கு போட்டு பாருங்கள். மொத்தம் 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் வந்து எந்தெந்த கிரகம் வந்து 1ஆம் பாதத்தில் உட்காந்துருக்கு, எந்தெந்த கிரகம் 2ல் உட்காந்துருக்கு, எந்தெந்த 3ல் உட்காந்துருக்கு, 4ல் உட்காந்துருக்கு, இதில் எவ்வளவு வந்து நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் இது என்ன சொன்னான்னா வந்து 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ நமக்கு எவ்வளோ ஆதிபத்தியங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இதில் திறனாய்வு பண்ணிடலாம். அப்போ 3ஆவது பாதத்தில் வந்து 3ஆவது பாதம் என்பது ஒரு மனிதனுடைய காமத்திரிகோணம். இது எங்கே போய் உட்காரும் அப்படின்னா மிதனத்தில் போய் உட்காரும், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா துலாத்தில் போய் உட்காரும், கும்பத்தில் போய் உட்காரும். ஏன்னா காற்று வந்து என்ன சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து மூவ் ஆகி போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடையது. அப்போ விருத்தி பண்ணக்கூடிய சக்தி உடையது. அதனால் வந்து 3ஆம் பாதம் என்பது காமத்திரிகோணம். அப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் இருக்குமோ அந்த கிரகத்தோடைய செயல்பாட்டுக்கு தக்கனதான் அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி வரணும். நம்ம பாட்டுக்கு அதுக்கு எகைனஸ்டாக போய்கிட்டு இருந்தோம்னு வச்சுடுங்க, நீங்கள் எகைனஸ்டாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் என்பது மோட்சம் என்று சொன்னால் பிறருடைய அழுக்குகளை களையக்கூடிய தண்ணீர் சம்பந்தப்பட்டது. முதல்ல நெருப்பு சம்பந்தப்பட்டது, 2வது மண் சம்பந்தப்பட்டது, 3வது காற்று சம்பந்தப்பட்டது, 4வது என்ன சொன்னோன்னா ஜலம் சம்பந்தப்பட்டது. இப்படி ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி தான் ஜோதிடம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறான்னா வந்து தங்களுடைய கிரகங்கள் தங்களுடைய கிரகங்கள்னா 1 5 9 இதில் உட்காந்துருக்கு. 1 5 9 எப்படி எங்கே உட்காந்துருக்கு? 2 6 10 எங்கே உட்காந்துருக்கு? உங்களுடைய 2 6 10, 3 7 11 எங்கே உட்காந்துருக்கு? 4 8 12 எங்கே உட்காந்துருக்கு? அப்போ இதில் வந்து நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் வந்து நம்மளுடைய உடல் வந்து இந்த உயிர் வந்து படைக்கப்பட்டுள்ள என்பதை நீங்கள் வந்து உறுதியை எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது தான் நீங்கள் சிறந்த யார், உழைப்பால் வெற்றி பெற வந்தவரா, தர்மத்தால் வெற்றி பெற வந்தவரா, அல்லது விருத்தியால் வெற்றி பெற வந்தவரா, மோட்சத்தால் வெற்றி பெற வந்தவரா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை திரும்ப 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 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஸ்புடம் போட்டு வந்து பார்க்கத்தான் உங்களுடைய ஜாதகம் வலிமையாகும். அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போடுங்கள். எல்லாரும் நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ நாங்கள் பேசுகிறோம்,
பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஆகோ ஐயோகோ சாமி வாழ்க, சாமி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்து மலை இருக்கிறதே தவிர, நீங்கள் வாழ்வதற்குண்டான ஆயுதங்களை என்னிடம் இருந்து நிறைய பேர் வாங்கவே இல்லை. 100 பேர் வந்தான்னா 10 பேர் வாங்குகிறான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா, வாழணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சுதர்சன சக்கரத்தில் போடுங்க. போட்டு அந்த ஜாதகத்தை வலிமையாக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து தர்மத்தில் இருக்கிறதா, கர்மத்தில் இருக்கிறதா, காமத்தில் இருக்கிறதா, மோட்சத்தில் இருக்கிறதா, இதில் எது வந்து மெஜாரிட்டியாக இருக்குது, எது மைனாரிட்டியாக இருக்குதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை வைத்தே நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அந்த பயணத்தை வந்து என்ன சொன்னான்னா, தர்மத்தின் மீது நம்ம போகலாமா, கர்மத்தின் மீது போகலாமா, காமத்தின் மீது போகலாமா, மோட்சத்தின் மீது போகலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அதுக்கு தக்கன காய் நகர்த்தி வந்து பூ போல் வந்து என்ன சொன்னால் ரொம்ப சிரமம் இல்லாமல் போய் அப்போ எதிர்வினையாக இருந்து நம்ம வந்து என்ன சொன்னால் நமக்கு தெரியாமலே போராடிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நடைமுறையை பாருங்கள். தர்மம் அப்படின்னா 1ஆம் பாதம், கர்மம்னா 2ஆம் பாதம், காமம்னா 3ஆம் பாதம், மோட்சம்னா 4ஆம் பாதம். இதில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது? தர்மம்னா தர்மம் பண்ணுங்க, கர்மம்னா உழைப்பு நல்லா இருக்கணும், விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காமம் என்று சொன்னால் பிறரை வாழ வைப்பது. ஒருத்தனுக்கு வந்து என்ன சொன்னான்னா, நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலே விருத்தி தான். அடுத்த செகண்ட் நிமிஷம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன கன்சீவ் ஆகிருக்கா அப்படிமா, அது விருத்தி தானே. அப்போ திருமண புரோக்கர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னால், அவன் ஜாதகத்தில் என்ன சொன்னா எல்லாமே மேக்சிமம் என்ன செஞ்சுருக்குன்னு தெரியுமா, அவனுடைய முக்கியமான தொழில் ஸ்தான அதிபதி 2, 6, 10 கூடையவெல்லாம் என்ன சொன்னால் 3ஆம் பாதத்தில் போய் உட்காந்துருக்கும். அதிகமான 3ஆம் பாதத்தில் போய் உட்காந்தா வந்து வேறு மாதிரி விருத்திகள்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம கட்டுப்பாடோடு இருந்துக்கிடணும். மோட்சம் என்பது என்ன சொன்னான்னா, பிறருடைய அழுக்கை கழுவ போகும்போது என்ன சொன்னான்னா, நம்மளும் அதில் வந்து உள்ளே விழுக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எப்பயுமே மோசமானது என்பது 3, 7, 11, 4, 8, 12. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா படுக்கை சார்ந்துருச்சு. காம எண்ணத்தை தூண்டி விடக்கூடியது 3, 7, 11. அதை செயலாக்கம் பண்ணுவது 4, 8, 12. எப்படி? இதெல்லாம் உண்மைதான். இப்படி ஜோதிடம் வந்து யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. சொன்னோம்னா என்ன சொல்கிறானே, அவனும் ஜாதகம் பார்க்க வர மாட்டான். ஜாதகம் பார்க்க வரலைன்னா அப்புறம் உண்மையை பேசுங்கள். கலைவாணி வந்து என்றைக்குமே வந்து என்ன சொன்னோன்னா, சோறு கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார். தன்னுடைய உண்மையான ஒரு படித்தவர்களை இன்று வரை எந்த கலைவாணி தேவி, சரஸ்வதி தேவி பட்டினி போட்டது கிடையாது. ஒரு நாள் பட்டினி போட்டால் மறுநாள் சேர்த்து கொடுத்துருவான். கலைவாணியை நம்புங்கள். அதனால் வந்து என்ன சார், இதெல்லாம் ஜோதிடத்தில் ரகசிய விதிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.